டு க்ரௌன் அகாடமி. நம்முடைய க்ரௌன் அகாடமிக்கு உங்களையெல்லாம் வரவேற்கிறோம். ஸோ நம்முடைய க்ரௌன் அகாடமி மூலமாக பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேடு 1க்கான நிறைய கொஸ்டின்ஸ், அப்புறம் நிறைய விதமான ப்ரிப்ரேஷன்ஸ், ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ நீங்கள் பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேடு 1 எக்ஸாமினேஷன் எழுத போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம க்ரௌன் அகாடமி மூலமாக உங்களுக்கு நிறையா விதமான ப்ரீ டெஸ்ட், நிறைய டெஸ்ட் வைக்கிறது மூலமாக உங்களை எப்படி அந்த எக்ஸாமுக்கு எப்படி தயார்படுத்தி உங்களை எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் அந்த ஜாப் எப்படி உங்களுக்கு வாங்க வைக்கிறது அப்படிங்கிறதுக்காக நம்ம க்ரௌன் அகாடமி ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம நிறையா விதமான கண்டினியூஸ் டெஸ்ட், ஓகேங்களா. நமக்கு இப்போ நியர்லி உங்களுக்கு இன்னொரு 2 மாதம் தான் இருக்கும் எக்ஸாமினேஷனுக்கு. ஸோ பிஃபோர் தட் எக்ஸாமினேஷன் நம்ம டெய்லியுமே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு 100 கொஷின்ஸ் கொடுத்து உங்களுக்கு டெய்லி உங்களை ரெடி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கோம். ஸோ அப்போ டெய்லி 100 கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதில் மட்டுமே நமக்கு தெரியும். யூனிட் 10 யூனிட் இருக்குது. ஸோ யூனிட் நம்பர் 1 இருந்து யூனிட் நம்பர் 10 வரைக்கும் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட், கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சராக இருக்கட்டும், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், பைத்தான் ப்ரோக்ராமிங்காக இருக்கட்டும், வெப் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், நிறையா இருக்குது, எல்லா விதமான இதுலையுமே இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இப்போ ஒவ்வொரு அந்த யூனிட்டுக்குள்ளேயுமே ஒரு மெயின் ஹெட்டிங் மாதிரி கொடுத்து ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் அந்த ஹெட்டிங் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ அதெல்லாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு சாப்டராக பிரிச்சுக்க போகிறோம். ஸோ அப்போ நியர்லி நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 60 and above சாப்டர்ஸ் கிடைக்கிது. அப்போ ஒவ்வொரு சாப்டருக்கும் நம்ம ஒரு 100 கொஸ்டின்ஸ் வீதமாக உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் வைக்கிறது மூலமாக நியர்லி நீங்கள் 6000க்கு மேற்பட்ட கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணி டெஸ்ட் எழுத போகிறீங்க. அப்போ கண்டிப்பாக நம்ம ஒரு 6000 கொஸ்டின்ஸ் நம்ம கொஞ்சம் கரெக்டாக நம்ம இதே அதாவது கொஸ்டின்ஸ் மூலமாக நம்ம சப்ஜெக்டை படிச்சுக்கிறது, ஓகேங்களா. ஸோ சப்ஜெக்டான நாலேஜஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேஸ்டு ஆன் த கொஸ்டின்ஸ். இப்போ நமக்கே தெரியும் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் பொறுத்தளவு அதிலே பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட, இப்போ சப்போஸ் ஒரு பூலியன் அல்ஜிப்ரான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பூலியன் அல்ஜிப்ராக்குள்ளே பூலியன் லாஸு அந்த மாதிரி ஒரு 4-5 டாபிக் தான் இருக்குது. அப்போ அந்த 4-5 டாப்பிக்லேருந்து நம்ம ஒரு 100 கொஸ்டின்ஸ் அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக அதை நல்லா தரோவாக நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ நம்ம நாட் ஓன்லி ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் உங்களுக்கு வேணுங்கிற சைக்காலஜி பேப்பருக்கான கொஸ்டின்ஸு, அது மாதிரி ஜென்ரல் தமிழுக்கு வேணுங்கிற கொஸ்டின்ஸு, ஸோ நியர்லி ஒரு 10,000 and above 10,000க்கு மேற்பட்ட கொஸ்டின்ஸ் நம்ம உங்களுக்கு டெஸ்ட்டாக நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் நம்முடைய க்ரௌன் அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி டெய்லியுமே ஒரு மாதிரி டெஸ்ட்டு எழுதி அதில் என்ன மாதிரியான ஒரு இது இருக்குது, தென் நம்ம எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்க, தென் நம்ம அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன், ஆன்சர் வித் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோடு நம்ம கொடுக்குறதுக்கு நம்ம எல்லாம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேடு 1 இருக்கக்கூடிய யூனிட் நம்பர் 2, ஸோ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஓகேங்களா. ஸோ டிபிஎம்எஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இந்த டிபிஎம்எஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ் மட்டும், ஓகேங்களா. ஸோ கொஸ்டின்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் கண்டினியூஸாக எக்ஸாம் எழுதுறவங்களா இருந்தீங்கன்னா லைக் நெட்டு, செட்டு, அப்புறம் பிஜிடிஆர்பி, டிஎன்பிசி, இந்த மாதிரி எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி நிறைய எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. பட் நம்ம டீச்சிங், நம்ம இந்த டீச்சிங் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா நெட்டு, செட்டு, அப்புறம் டிஆர்பி இதில் இருப்பீங்க, ஓகேங்களா. இப்போ நமக்கே தெரியும் நெட் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் ஒரு 5 years 10 years பிஃபோர்லாம் ரொம்ப ஃபஸ்ட்டு எம்சிக்யூ வரக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப கொஸ்டின்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சிம்பிளாலாம் இல்லை, ரொம்ப வேகாக இருக்கிற மாதிரி. லைக் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் பேட்டர்னே நிறையா மாறிடுச்சு. எம்சிக்யூ தான் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும், பட் கொஸ்டின்ஸோடைய மாடல் மாறி இருக்குது, ஓகேங்களா. நமக்கே தெரியும் அசர்ஷன் அண்ட் ரீசன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ரீஅரேஞ்ச் த ஆர்டர் மாதிரி 4-5 சென்டென்சஸ் கொடுத்து ரீஅரேஞ்ச் த ஆர்டர் கேட்டிருப்பாங்க, மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரியும் கேட்டிருப்பாங்க, ஓகேங்களா.
ஸோ ஆனால் எம்சிக்யூ தான், எல்லாமே எம்சிக்யூ தான். பட் கொஸ்டின்ஸோடைய பேட்டர்ன் நார்மலாக சிங்கிள் லைனாக இல்லாமல் இப்போ அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. பட் நம்ம செட்டு பிஜிடிஆர்பி பொறுத்தளவு அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். முடிஞ்சளவு கொஞ்சம் டேரக்ட் கொஸ்டின்ஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓகேங்களா. அதுக்காக நம்ம வந்து டிஃபிகல்ட்டாக இருக்காது, ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போக முடியாது. ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம், ஏன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க, அவங்களை எப்படி ஃபில்டர் பண்ணுறதுன்னு என்ன பண்ணுறாங்க, இந்த கொஸ்டின்ஸ் அதிகமாக வந்து கொஞ்சம் டஃப்பாக கேட்குறது மூலமாக தான் அதை வந்து இது பண்ணுறாங்க. ஸோ நம்ம கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு அகைன் பை அகைன் சொல்கிறது ஒன்று தான். என்னென்னா கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் வந்து ஒரு டைம் மட்டும் பார்த்துட்டு விட்டுறாதீங்க. ஒரு 2 டைம் வந்து ரீட் பண்ணுங்கள். மினிமம் ஒரு 2 டைம்ஸ். நீங்கள் அதுக்கு மேலே ரீட் பண்ணாலும் ஓகே, உங்களுக்கு டைம் இருக்கிறத பொறுத்து நீங்கள் 2-3 டைம் வந்து அந்த கொஸ்டின்ஸை ரீட் பண்ணி பார்க்குறது மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபஸ்ட் அந்த கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்முடைய ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கோன்ட்டு. ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் நார்மலைசேஷன் இஸ் ஃபால்ஸ். எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நார்மலைசேஷன் பொறுத்தளவு தப்பு அப்படின்னு கேட்டிருக்கு. ஓகேங்களா. நீங்கள் அந்த ஈஸ் ஃபால்ஸுங்கிறத விட்டுட்டு நீங்கள் எடுத்து வச்சோன்னு ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் நார்மலைசேஷன் அதை மட்டும் பார்த்துட்டு வேகமாக நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஆன்சராக தெரியும். ஓகேங்களா. அப்போ கேட்டிருக்கிறது ட்ரூ ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கா, ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்கிறது இங்கே கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா கொஷினை வந்து நல்லா ரீட் அவுட் பண்ணிவிட்டு அது வந்து ட்ரூ கேட்டிருக்காங்களா, இல்லை ஃபால்ஸ் வந்து கேட்டிருக்காங்களா, இல்லை சென்டென்ஸ் கரெக்டாக இருக்கான்னு கேட்டிருக்காங்களா, இல்லை இன்கரெக்டாக இருக்கான்னு கேட்டிருக்காங்களா, இல்லை விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அது இஸ் நாட் இன்கரெக்ட், ஃபால்ஸ், இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கொஷினை வந்து நல்லா ஒரு 1-2 டைம் நீங்கள் ரீட் பண்ணால் தான் உங்களால் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஆக்சுவலாக என்ன கேட்டிருக்காங்கங்கிறதே வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் கொஸ்டின்ஸை வந்து 1-2 டைம் வந்து நல்லா ரீட் பண்ணுங்கள். ஓகேங்களா. தென் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆப்ஷன்ஸ் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் ஆப்ஷன்ஸை கரெக்டாக பார்த்துக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் ஆன்சர் தெரிஞ்சுனாலும் ஓகே, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் மற்ற 3 ஆப்ஷன்ஸு என்ன இருக்குங்கிறத நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஏன்னா பிகாஸ் வந்து கொஷின்ஸை நம்ம நல்லா அந்த ரீட் அவுட் பண்ணுறது ப்ளஸ் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம திரும்ப ரீட் அவுட் பண்ணுறதுனால தான் வந்து நம்மளால் ஒரு கரெக்டான ஆன்சரை வந்து கொண்டு வர முடியும். ஏன்னா ஆப்ஷன்ஸ் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா சிலதெல்லாம் இப்போல்லாம் வந்து முன்னாடியில் ஒரு ஆன்சர் தான் கரெக்டாக இருக்கும், மிச்சம் 3 தப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போல்லாம் அப்படி இல்லை, 4 ஆன்சருமே 4 ஆப்ஷன்ஸுமே வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணும் நமக்கு. அந்த அளவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் நியர்பை ஆன்சர் தான் வந்து நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. தட் இஸ் மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சராக இருக்கிற மாதிரி, மோஸ்ட் ஆப்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஆன்சர்னு தான் நம்ம வந்து சூஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதனால் ஒரு சிலது ஆன்சர் மாதிரி தெரியும், பட் நம்ம எது வந்து மோஸ்ட் கரெக்டாக இருக்குங்கிறத நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா 1-2 டைம் வந்து ஆப்ஷன்ஸை பார்க்குறது மூலமாக தான் உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதனால் கொஸ்டின்ஸ் வந்து நல்லா தரோவாக ஒரு டைம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா. இப்போ நம்முடைய கொஸ்டின்ஸ் ஆக்சுவலாக என்ன, நார்மலைசேஷன் பொறுத்தளவு எது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்க அப்படின்னா 1NF it removes multi-valued attributes. ஆப்ஷன் பி வந்து 2NF it removes partial dependencies. and C வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3NF it removes the transitive dependency. and D பார்த்தீங்க அப்படின்னா BCNF it allows the partial and transitive dependencies. ஸோ இப்போ நீங்கள் ஆப்ஷன் ஏ பாருங்கள், 1NF வந்து மல்டி வேல்யூடு அட்ரிபியூட்டை ரிமூவ் பண்ணுதா? ஆமாம், ரிமூவ் பண்ணுது. இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா. அது மாதிரி 2NF இட் ரிமூவ் த பார்ஷியல் டிபெண்டன்சி. எஸ், இதுவுமே ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். அது மாதிரி 3NF இட் ரிமூவ்ஸ் அ ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சி. எஸ், இதுவுமே வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். BCNF இட் அலோவ்ஸ் தி பார்ஷியல் அண்ட் ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சிஸ். ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஓகேங்களா. ஏன்னா அது வந்து BCNF பொறுத்தளவு இல்லை நம்ம வந்து 3NFல என்ன பண்ணுறோம் அப்படியே இது வந்து நம்ம ரிமூவ் பண்ணி தான் கொண்டு வர்றோம். அப்படிங்கும்போது BCNFல வந்து இதை திரும்ப அலோவ் பண்ணுவோம் அப்படிங்கிறது அந்த பாயிண்ட் வந்து நமக்கு இன்வாலிடாக இருக்குது. ஸோ ஐ திங்க் இதுதான் வந்து ஃபால்ஸாக இருக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். ஸோ எஸ், ஆன்சர் பாருங்கள், அந்த இதுதான் கரெக்டாக இருக்குது. ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் நார்மலைசேஷன் இஸ் ஃபால்ஸ் பொறுத்தளவு ஆன்சர் வந்து டி. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், 1NF இட் ரிமூவ்ஸ் தி மல்டி வேல்யூட் அட்ரிபியூட்ஸ். எஸ், ட்ரூ தான். ஏன்னா 1NF பொறுத்தளவு இட் என்ஷூர் தி அட்டாமிசிட்டி, தட் இஸ் நோ மல்டி வேல்யூட் அட்ரிபியூட்ஸ் ஆர் ரிப்பீட்டிங் த குரூப்ஸ். அதை நம்ம ரிமூவ் பண்ணுறது 1NF உடைய மெயின் ஒர்க்கு. அது மாதிரி 2NF பொறுத்தளவு இட் ரிமூவ்ஸ் தி பார்ஷியல் டிபெண்டன்சி. ஸோ the 2NF eliminates the partial dependencies, that is a non-prime attribute, it depends only on part of a candidate key. ஸோ அதுமாதிரி ட்ரூ தான்.
அது மாதிரி சி பார்த்தீங்க அப்படின்னா 3NF இட் ரிமூவ்ஸ் த ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சி லைக் 3NF ensures no transitive dependencies between non-prime attribute and candidate attribute. ஸோ மூணுமே வந்து ட்ரூவாக தான் இருக்குது. ஸோ நாலாவது ஒன்று தான் இந்த BCNF, தட் இஸ் பாய்ஸ் கோட் நார்மல் ஃபார்மில் இஸ் ஸ்ட்ரிக்கர் தென் 3NF. ஏன்னா அதை விட இது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அப்படிங்கும்போது நம்ம அங்கேயே வந்து நம்ம ட்ரான்சிட்டிவ் ரிமூவ் பண்ணுறவங்க போது இங்கே நம்ம அலோவ் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ இட் டஸ் நாட் அலோவ் தி பார்ஷியல் ஆர் ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சிஸ். இன் ஃபேக்ட் it even removes the anomalies not handled by 3NF. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து டி தான் ஆன்சர். அண்ட் கொஸ்டின் நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங், தட் இஸ் ரிலேஷனல் அல்ஜிப்ரா ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் தியர் பர்பஸஸ். ஸோ என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, அதுக்கு என்னென்ன பர்பஸ் இருக்குதுன்னு கொடுத்துருக்கு. ஸோ ஃபஸ்ட் வந்து ரெண்டு சைடுமே பார்த்துக்கோங்க. மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்தளவு இங்கே ரெண்டு பக்கமே பார்த்துக்கணும். அது மாதிரி ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ செலெக்ஷன், ப்ரொஜெக்ஷன், நேச்சுரல் ஜாயின் அண்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ செலெக்ஷன் அதுக்கு நேராக என்ன கொடுத்துருக்கு, ரிட்டர்ன்ஸ் ஏ சப்செட் ஆஃப் attributes from the relation. அதே மாதிரி ப்ரொஜெக்ஷன் பொறுத்தளவு it combines the tuples from two relations using the Cartesian product. Natural join வந்து matches the rows from two relations on common attributes. அதே மாதிரி Cartesian product பொறுத்தளவு filters tuples based on a predicate அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு டைம் வந்து பார்த்துக்கணும். ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஏபிசிடியில் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸுக்கு என்ன கரெக்டான சாய்ஸ் வந்து தெரியுதோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு டக்குன்னு பார்த்த உடனே என்ன தோணுது அப்படின்னா, இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் யூஸிங் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுங்கிறது ஒரே மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த எஸ்ஸுங்கிற ஆப்ஷனுக்கு வந்து இந்த 2ங்கிறது மேட்சாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஓகேங்களா. ஸோ அப்போ எஸ் வந்து 2ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் எதுவுமே எஸ் வந்து 2ன்னு இல்லை. அப்போ இதுதான் ஆன்சர். நம்ம வந்து இதுதான் ஆன்சர்னு கேட்டாலும் நீங்கள் மற்ற மூணையும் செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா. செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆன்சரை வந்து சூஸ் பண்ணணும். ஸோ செலெக்ஷன், ப்ரொஜெக்ஷன், நேச்சுரல் ஜாயின் அண்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்போ வந்து நேச்சுரல் ஜாயின் பொறுத்தளவு நமக்கே தெரியும், 2-3 டேபிளில் வந்து ஜாயின் பண்ணுறது. நார்மலாக ஜாயின்னாலே 2-3 டேபிளில் வந்து ஜாயின் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ இட் மேட்சஸ் த ரோஸ் ஃப்ரம் 2 ரிலேஷன் காமன் அட்ரிபியூட். எதெல்லாம் காமனாக இருக்கோ அதை வந்து நம்ம அந்த 2 ரிலேஷன் வந்து நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். எஸ், ஆன்சர் வந்து 6ங்கிறது 3 தான். ஸோ இதுவுமே கரெக்டாக தான் இருக்குது. அப்போ மிச்சம் உள்ளது பார்த்திங்க அப்படின்னா இந்த P வந்து 4, இந்த Q வந்து 1 இருக்குது. அப்போ P வந்து செலெக்ஷன் பொறுத்தளவு இட் ஃபில்டர்ஸ் த டியூபிள்ஸ் பேஸ்ட் ஆன் ஏ ப்ரெடிகேட். அப்போ நம்ம என்ன கண்டிஷன் என்ன சாய்ஸஸ் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வேல்யூ வந்து செலக்ட் ஆகிட்டு ரிட்டன் ஆகும். அப்போ நம்ம வந்து லைக் ஒரு மாதிரி ஃபில்டரிங், லைக் நம்ம நிறைய வேல்யூஸ் வச்சுருக்கோம். செலக்ட் என்ன கண்டிஷன்ஸ் கொடுக்குறோமோ பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் த ரோ வில் பி டிஸ்பிளைடு. இதுவே ப்ரொஜெக்ஷன் பொறுத்தளவு இட் ரிட்டர்ன்ஸ் ஏ சப்செட் ஆஃப் தி அட்ரிபியூட்ஸ் ஃப்ரம் த ரிலேஷன். ஸோ அப்போ அதில் என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ ஐ திங்க் ஆப்ஷன் வச்சு பார்த்தீங்கன்னா P வந்து 4, Q வந்து 1, R வந்து 3, S வந்து 2. இப்போ இதுக்கான ஆன்சரை வந்து செக் பண்ணிடலாம். எஸ், நம்ம சொன்ன மாதிரி ஆன்சர் வந்து கரெக்டு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டாக இருக்குது. P வந்து 4, Q வந்து 1, R வந்து 3, S வந்து 2. ஓகேங்களா. அப்போ நார்மலாக செலெக்ஷன் பொறுத்தளவு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேஸ்டு ஆன் தி கண்டிஷன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் நம்ம டேபிள் நேம் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வேறு த கண்டிஷன்ஸ் கொடுப்பீங்க. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன ரோஸ் என்ன காலம்ஸ் வந்து நம்ம டேபிள்லேருந்து டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ அப்போ பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் த ரிசல்ட் வில் பி டிஸ்பிளைட். ஸோ தட் செலெக்ஷன் பொறுத்தளவு இட் பிக்ஸ் ஒன்லி த ரோஸ் தட் சாட்டிஸ்ஃபை அ கண்டிஷன். அப்போ என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா. அல்லது கண்டிஷன்ஸ் இல்லாட்டா கூட நம்ம என்ன மாதிரி என்னென்ன காலம்ஸ் என்ன ரோஸ் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம் அது கூட நம்ம கொடுத்துக்கலாம். ரைட். ஸோ அப்போ செலெக்ஷன் பொறுத்தளவு இட் இஸ் ஃபில்டரிங் த ரோஸ் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ப்ரொஜெக்ஷன் பொறுத்தளவு செலக்டிங் த காலம்ஸ். ஸோ என்னென்ன காலம்ஸ் வந்து நம்ம வந்து இது பண்ணுறோம். ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் ஒன்லி ஸ்பெசிஃபிக் காலம், இட் ரிமூவிங் தி நெக்ஸ்ட். அப்போ நமக்கு எது வேணுமோ நம்ம அதை மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு மற்றதை விட்டுறலாம். ஓகேங்களா. ஸோ ப்ரொஜெக்ஷன் பொறுத்தளவு செலக்ட் த காலம்னு அர்த்தம். அது மாதிரி ஜாயினிங் நம்ம ஏற்கனவே சொன்னோம், இட் இஸ் கம்பைன் ரோஸ் ஃப்ரம் தி 2 டேபிள்ஸ் வேர் த காமன் காலம்ஸ் ஆர் தேர். எதெல்லாம் காமன் வேல்யூவாக இருக்கோ அந்த 2 டேபிள் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பேஸ்டு அந்த காமன் வேல்யூ வச்சு நம்ம 2 டேபிளை வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம ஜாயின் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ ஆப்ஷன் பொறுத்தளவு அதுதான் கரெக்டு.
அது மாதிரி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பொறுத்தவரை ஆல் காம்பினேஷன்ஸ் எல்லா விதமான காம்பினேஷன்ஸுமே வந்து உங்களுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பொறுத்தவரை இட் பேர்ஸ் எவரி ரோ ஆஃப் ஒன் டேபிள் வித் எவரி ரோ ஆஃப் தி அனதர் டேபிள். ஓகேங்களா? அப்போ நார்மலாக கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பொறுத்தளவு எதோட மேட்ச் ஆகுதோ அது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாட் ஓன்லி ஃபார் கண்டிஷன், நம்ம அந்த டேபிளில் இருக்கக்கூடிய அந்த ரோ வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ அப்போ ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் பொறுத்தளவு ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அண்ட் ஃபோர்த் ஒன் பாருங்கள், சேம் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் தான். ஸோ டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வச்சு கொடுக்குறோம். இது ஒரு முக்கியமான டாபிக். நீங்கள் டிபிஎம்எஸ் பொறுத்தளவு கன்ஸ்ட்ரெயின்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நமக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் முதலுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. என்னென்ன ஒவ்வொரு கன்ஸ்ட்ரெயின்ஸுக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அதை வந்து லேர்ன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டேட்டா பேஸில் என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் இங்கே ஆக்சுவலாக கொஸ்டினில் கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். ஒன்று வந்து டொமைன் கன்ஸ்ட்ரெயின்ட்டு, ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி, செக் கன்ஸ்ட்ரெயின் அண்ட் யூனிக் கன்ஸ்ட்ரெயின். ஓகேங்களா? ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இட் என்ஷூர் த சேலரி கிரேட்டர் தென் 0, ஃபாரின் கீ மஸ்ட் ரெஃபர் டு எ வேலிட் டியூபிள் இன் அனதர் டேபிள், இட் என்ஷூர் தி வேல்யூஸ் fall within a valid predefined range or type, it ensure no two rows have the same value in a specific column. ஓகேங்களா? இப்போ எனக்கு தெரிஞ்சு எது ஓரளவு ஆப்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆர் பாருங்கள், செக் கன்ஸ்ட்ரெயின் இருக்குல்ல, செக் கன்ஸ்ட்ரெயின்னா ஏதோ சம்திங் நம்ம செக் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோன்னு அர்த்தம். அப்போ இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி கண்டிஷன். ஓகேங்களா? அப்போ இந்த 4 ஆப்ஷனில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான் கண்டிஷன் பேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. சேலரி கிரேட்டர் தென் 0 இருக்கணும்னு நம்ம ஒரு கண்டிஷன் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்போ இட் இஸ் ஆர் வந்து 1 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செக் கன்ஸ்ட்ரெயின் பொறுத்தளவு, ஏன்னா நம்ம வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்து நம்ம செக் பண்ணுவோம், ஆமாம் தானே? அப்படிங்கும்போது செக் கன்ஸ்ட்ரெயின் பொறுத்தளவு இட் என்ஷூர் த சேலரி கிரேட்டர் தென் 0ங்கிறது ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இப்போ அது போக நம்ம அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, யூனிக்னா வந்து அது வந்து ஒரு யூனிக்னஸோடு இருக்கணும், டூப்ளிகேட் இருக்கக்கூடாது. ஆமாம் தானே? டூப்ளிகேட் இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு கான்செப்ட்டு. அப்போ அந்த மாதிரி ஒரு மீனிங் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் ஒன் பாருங்கள், இட் என்ஷூர் நோ 2 rows ஹாவ் த சேம் வேல்யூ இன் ஏ ஸ்பெசிஃபிக் காலம். ஒரு காலமில் ஒரே மாதிரியான 2 ரோ வந்து இருக்கக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம்? டூப்ளிகேட் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போ என்ன மீனிங்? யூனிக்காக இருக்கணும்னு அர்த்தம். ஸோ ஐ திங்க் எஸ் வந்து 4. எஸ், அப்போ இதில் தான் எஸ் வந்து 4 கரெக்டாக இருக்குது, ஆர் வந்து 1 கரெக்டாக இருக்குது, பி வந்து 3 2 அதுதான் வந்து மாறுது ஆர்டர். பட் இந்த ஆர்டரில் வந்து இங்கே வேறு எதுவுமே இல்லை காம்பினேஷனில். ஸோ நம்ம இதுவே ஆன்சர்னு வச்சுக்கலாம். இப்போ அதை செக் பண்ணிடலாம். எஸ், ஆன்சர் வந்து ஏ தான். ஸோ அதில் உள்ள பாருங்கள், டொமைன் கன்ஸ்ட்ரெயின் பொறுத்தளவு நம்ம என்ன விதமான ஒரு ரேஞ்ச் ஆர் என்ன விதமான ஒரு ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் தி கண்டிஷன்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ இட் லிமிட் த வேல்யூஸ் டு எ ஸ்பெசிஃபிக் டைப் ஆர் எ ரேஞ்ச். ரெஃபரன்ஸ் இன்டெகிரிட்டியை பொறுத்தளவு த ஃபாரின் கீ மஸ்ட் மேட்ச் எ வேலிட் பிரைமரி கீ இன் தி அனதர் டேபிள். ஸோ ஒன் ஆர் 2 more டேபிள்ஸ் இருக்கும் பொழுது நம்ம எதை வச்சு ரெஃபரன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் தி ஃபாரின் கீ, தட் இஸ் த ஃபாரின் கீ வந்து அந்த பிரைமரி கீயோட வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கிறது ரெஃபரன்ஸ் இன்டெகிரிட்டிக்கு வந்து கரெக்டான ஒரு ஆப்ஷன். இது மாதிரி செக் பொறுத்தளவு இட் என்ஷூர் த வேல்யூஸ் மீட் ஏ கண்டிஷன். நம்ம ஏற்கனவே சொன்னால் கண்டிஷனை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான் செக் கன்ஸ்ட்ரெயின். ஸோ அதுவுமே கரெக்டாக இருக்குது. யூனிக் கன்ஸ்ட்ரெயின் பொறுத்தவரை நோ டூப்ளிகேட் வேல்யூஸ். ஓகேவா? அதை தான் வந்து நம்ம அங்கே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஒரே இதில் 2 ரோ வந்து ஒரே மாதிரி இருக்கக்கூடாது ஒரு காலமில். அப்போ என்ன அர்த்தம்னா, டூப்ளிகேட் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. ரைட்? ஸோ யூனிக் கன்ஸ்ட்ரெயின் பொறுத்தளவு நோ டூப்ளிகேட் வேல்யூஸ். நீங்கள் இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். செக் கன்ஸ்ட்ரெயின்னாலே இட் மீட் ஏ கண்டிஷன், யூனிக் கன்ஸ்ட்ரெயின்னாலே நோ டூப்ளிகேட் வேல்யூஸ், ரெஃபரன்ஸ் இன்டெகிரிட்டினாலே ஃபாரின் கீ மஸ்ட் மேட்ச் எ பிரைமரி கீ, டொமைன்னாலே எனி ஸ்பெசிஃபிக் டைப் ஆர் ரேஞ்ச். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து இந்த கன்ஸ்ட்ரெயின் பொறுத்தளவு ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? தென் அடுத்த கொஷின் பாருங்கள். 5th ஒன்று வந்து ரீஅரேஞ்ச் த ஆர்டர். ஸோ லைக் வந்து ஸ்டெப்ஸ் இன் கொரி ஆப்டிமைசேஷன். ஸோ கொரி ஆப்டிமைசேஷனில் இந்த 5ல் வந்து எது கரெக்டாக இருக்குது? ஸோ ஒன்று வந்து ஜெனரேட் மல்டிபிள் லாஜிக்கல் கொரி பிளான், தென் டிரான்ஸ்லேட் த எஸ்கியூஎல் கொரி இன்டு த ரிலேஷனல் அல்ஜிப்ரா, apply the heuristic and cost based optimization, choose the optimal execution plan, execute the query. அப்போ கொரி ஆப்டிமேஷன் பொறுத்தளவு கடைசி ஸ்டெப் வந்து எக்ஸிக்யூட் த கொரி தான். அப்போ 5 வந்து ஆப்ஷனில் எல்லாமே 5 தான் கடைசியாக இருக்குது. ஸோ ஏபிசிடி 4 ஆப்ஷன் பொறுத்தளவு 4, 5 வந்து நமக்கே ஆன்சர் தெரிஞ்சிருச்சுங்க. ஏன்னா எல்லாத்துலேயுமே 4, 5 தான் வந்து கரெக்டாக லாஸ்ட்டில் இருக்குது. அப்போ வந்து 4, 5 வந்து இங்கே கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ நமக்கு பாதி வேலை மிச்சம்.
மிச்சம் இருக்கிறது மட்டும் நம்ம செக் பண்ணால் போதும். இந்த 1 2 3 மட்டும் செக் பண்ணால் போதும். ஓகேங்களா? அப்போ 1 2 3 பொறுத்தளவு இப்போ சூஸ் தி ஆப்டிமல் எக்ஸிக்யூஷன் பிளான். அப்போ கரெக்டான பிளான் வந்து நம்ம இது பண்ணணும். அப்போ அதுக்கு முன்னாடி அது என்ன செய்யணும் அப்படின்னா தட் இஸ் காஸ்ட் பேஸ்டு ஆப்டிமைசேஷன். ஸோ ஆப்டிமைசேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஆப்டிமல் எக்ஸிக்யூஷன் பிளானுங்கிறது வரும். ஸோ 3 4 5 கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ 3 4 5 கரெக்டாக இருக்குன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? அப்போ என்ன வேணும் 2 and 1 மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா ட்ரான்ஸ்லேட் த எஸ்கியூஎல் கொரி இன்ட்டு ரிலேஷனல் அல்ஜிப்ரா. அப்போ நம்ம என்ன கொரி கொடுக்குறோமோ எஸ்கியூஎல் கொரி அதை ரிலேஷனல் அல்ஜிப்ரா ஃபார்மெட்டில் மாற்றிட்டு தென் அதை வந்து யூ ஹேவ் டு ஜென்ரேட் தி மல்டிபிள் லாஜிக்கல் கொரி பிளானை மாற்றணும். அதில் எது காஸ்ட் பேஸ்டு ஆப்டிமைசேஷனை கண்டுபிடிச்சி பெஸ்ட்டான இதை எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சூஸ் பண்ணி அந்த பிளானை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி ஆன்சர் பார்க்கணும். ஸோ இதான் வந்து ஆர்டர். ஸோ ஆப்ஷன் ஆன்சர் ஏ தான் வந்து கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், ஆன்சர் ஏ தான் கரெக்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க் வந்து ட்ரான்ஸ்லேட் த எஸ்கியூஎல் கொரி இன்டு தி ரிலேஷனல் அல்ஜிப்ரா. ஸோ எஸ்கியூஎல் இஸ் ஃபஸ்ட் கன்வெர்டட் இன்டு ஒன் இன்டர்னல் ஃபார்ம் ஃபார் ப்ராசஸிங். ஸோ ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ரிலேஷனல் அல்ஜிப்ரா வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கிறோம். தென் அதுக்கப்புறம் இந்த சிஸ்டம் கிரியேட் த வேரியஸ் வேஸ். ஸோ ஒவ்வொரு பிளானாக வந்து நம்ம இது பண்ணோம் டு எக்ஸிக்யூட் த சேம் கொரி. ஒரே கொரியை டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அதில் என்ன பிளான் வந்து ஆப்டிமைசேஷன் தட் இஸ் ரூல்ஸ் அண்ட் காஸ்ட் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்குன்னு பார்க்குறோம். அந்த இதில் பெஸ்ட் பிளானை சூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆர்டர். ஸோ ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம், ஜென்ரேட் பண்ணுறோம், அப்ளை பண்ணுறோம் அண்ட் சூஸிங் அண்ட் எக்ஸிக்யூட்டிங். ஓகேங்களா? ஸோ இதை வந்து இந்த கொரி ஆப்டிமைசேஷன் பொறுத்தளவு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குங்கிறத கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அண்டு தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா given the relation R of A, B, C, D and the functional dependencies. So first A to B, B to C and C to D. What is the closure of A plus? ஸோ எது வந்து நமக்கு வந்து ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா A to B, B to C and C to D. இது எது வந்து A ப்ளஸ்க்கு ரொம்ப க்ளோசர் செட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலி. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இப்போ க்ளோசர் ஆஃப் A ப்ளஸ்ஸுங்கிறது இன்க்ளூடிங் ஏன்னு அர்த்தம். ஓகேவா? நம்ம என்ன எது கொடுக்குறோமோ அது வந்து ஏ ஆல்ரெடி உள்ளே இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்மளுடைய இதில் வந்து ஏ வந்து உள்ளே இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே உள்ள ஃபங்க்ஷன் டிபெண்டன்சிஸ் 1 by 1 செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா A to Bன்னு இருக்குது. ஆல்ரெடி இங்கே ஏ வந்து உள்ளே இருக்குது. அப்போ நீங்கள் பி வந்து உள்ளே சேர்த்துக்கணும். ஓகேவா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா B to C, பி வந்து உள்ளே இருக்குது. அப்போ நீங்கள் சி வந்து உள்ளே சேர்த்துக்கிட்டால் போதும். அடுத்து C to D, சி வந்து உள்ளே இருக்குது, டி வந்து இங்கே சேர்த்துக்கிட்டால் போதும். ஸோ அப்போ மொத்தமே 3 ஃபங்க்ஷன் டிபெண்டன்சிஸ் தான் இருக்குது. நம்ம 3ஐயுமே பார்த்துட்டோம். அப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ABCDங்கிறத கரெக்டாக ஆன்சர். ஓகேங்களா? இருக்கான்னு பாருங்கள். எஸ் இருக்குது. ஆப்ஷன் பியில் இருக்குது ABCD. பட் நம்ம ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். இது போக ABD இருக்குது, ACD இருக்குது, ஆர் ABன்னு இருக்குது. ரைட்டா? ஸோ ஆன்சர் எஸ், ஆன்சர் கரெக்ட். ஸோ பி தான் வந்து ஆன்சர். ஸோ அப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன கிவன் வேல்யூ வந்து கொடுத்துருக்கோம் R of A, B, C, D. ஸோ அதுக்குள்ளே ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா A to B, B to C, C to D. ஸோ வி நீட் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பை வந்து ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்ட்ஸ் வித் ஏ வந்து பார்க்குறோம். அப்போ ஏ ப்ளஸ்ஸுங்கும் போது ஆக்சுவலாக ஏ வந்து உள்ளே இருக்குன்னு தான் அர்த்தம். அப்ளை A to B பொறுத்தளவு சின்ஸ் வி ஹாவ் ஏ வந்து உள்ளே தான் இருக்குது. ஸோ வி கேன் ஆட் ஒன்லி பி. அப்போ பி சேர்த்துக்கிறோம். B to C வரும்போது பி வந்து உள்ளே இருக்குது. ஸோ வி கேன் ஆட் சி. அது மாதிரி வி ஹாவ் C to D பார்க்கும்போது சி வந்து ஆல்ரெடி உள்ளே இருக்குது. ஸோ D வந்து சேர்த்துக்கிறோம். ஸோ லாஸ்ட் ஆன்சர் வந்து A plus is equal to A, B, C, D. ஸோ இதுதான் வந்து ஏ க்ளோஸராக இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் பொறுத்தளவு. ஓகேங்களா? அண்ட் 7th கொஸ்டின் பாருங்கள். இன் அன் ER மாடல் a weak entity set must have. ஸோ weak entity set must have. ஒரு ER மாடலில் ஒரு வீக் என்டிட்டி செட் என்னென்ன விஷயங்கள் வந்து வச்சுருக்கோம். ஸோ ஒன்று வந்து ஸ்வோன் ப்ரைமரி கீ. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எ பார்ஷியல் கீ அண்ட் எ சப்போர்ட்டிங் ஐடென்டிஃபைங் த ரிலேஷன்ஷிப். அது மாதிரி நோ அட்ரிபியூட் அட் ஆல். ஸோ ஒன்லி டெரைவ்டு அட்ரிபியூட். ஸோ இதுதான் வந்து உள்ளே இருக்குது. அப்போ நார்மலாக வந்துட்டு ஒரு வீக் என்டிட்டி செட்னால் உங்களுக்கு என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஒரு ER மாடல் பொறுத்தளவு வீக் என்டிட்டி செட்டுங்கிறது என்ன. அப்போ டேட்டாபேஸ் டிசைன் பொறுத்தளவு நமக்கு தெரியும் ER மாடலுங்கிறது என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல் அப்படின்னு அர்த்தம்.
அப்போ நார்மலாக ஒரு வீக் என்டிட்டி செட் பொறுத்தளவு இட் இஸ் அன் என்டிட்டி தட் cannot be uniquely identified by its own attribute alone and depends on a related strong entity for its identification. அப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஒரு வீக் என்டிட்டி வச்சுருக்கோம் அப்படின்னா நோ ப்ரைமரி கீ ஆஃப் இட்ஸ் ஓன். அப்போ ப்ரைமரி கீ வந்து இருக்கக்கூடாது, நோ ப்ரைமரி கீ. பட் இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இட்ஸ் ஓன் ப்ரைமரி கீன்னு கொடுத்துருக்கோம். பட் அது வந்து தப்புன்னு அர்த்தம். ஏன்னா வந்து நோ ப்ரைமரி கீ ஆஃப் இட்ஸ் ஓன் அப்படி தான் வந்து கான்செப்ட்டு. அது மாதிரி எக்ஸிஸ்டிங் டிபெண்டன்சிஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அது மாதிரி பார்ஷியல் கீ, டிஸ்கிரிமினேட்டர் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது. அது மாதிரி ஐடென்டிஃபைங் த ரிலேஷன்ஷிப்பு எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ ஒரு வீக் என்டிட்டியை பொறுத்தளவு சப்போஸ் நம்ம ஒரு அக்கௌண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் நம்பர், பேலன்ஸு, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வீக் என்டிட்டியாக வந்து இருக்கணும் வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ராங் என்டிட்டியை பொறுத்தவரை நம்ம என்ன பேங்க்கு, என்ன பேங்க் ஐடி, பேங்க் நேமு அந்த மாதிரிலாம் ஸ்ட்ராங் என்டிட்டி. ரிலேஷன்ஷிப் பொறுத்தளவு நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு யார் யார் பணம் அனுப்புகிறா, நம்ம யார் யாருக்கு பணம் அனுப்புகிறோம், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப். அப்போ இங்கே நம்ம இந்த ஒரு வீக் என்டிட்டி செட் பொறுத்தளவு என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து பி. ஸோ எ பார்ஷியல் கீ அண்ட் எ சப்போர்ட்டிங் ஐடென்டிஃபையிங் ரிலேஷன்ஷிப். ஸோ அதுதான் வந்து ஆக்சுவலாக ஆன்சர். ஏன்னா எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். இன் அன் இயர் மாடல் எ வீக் என்டிட்டி செட் பொறுத்தளவு இட் cannot be uniquely identified by its own attribute alone. It depends on the strong entity. நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ இட் மஸ்ட் ஹாவ் எ பார்ஷியல் கீ அண்ட் ஆல்சோ ஐடென்டிஃபைங் த ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த ரெண்டு தான் வந்து இந்த இதுக்கு கரெக்டாக இருக்குது. ஏன்னா நோ அட்ரிபியூட்ஸ் ஆல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இது கிடையாது. அதுமாதிரி ஒன்லி டெரைவ்ட் அட்ரிபியூட்ஸ் மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது, ரெண்டுமே இருக்கும். ஸோ த டிபெண்டன்சி மஸ்ட் ஹாவ் த நேம் லைக் த பார்ஷியல் கீ பட் நீட்ஸ் எம்ப்ளாயி ஐடி ஃப்ரம் த எம்ப்ளாயி மீன்ஸ் இட் த்ரோ த ஐடென்டிஃபை த ரிலேஷன்ஷிப்ஸ். நம்ம எங்கேருந்து இது பண்ணுறோங்கிறதும் நமக்கு வேணும். ஸோ அப்போ நார்மல் வீக் என்டிட்டி செட்டை பொறுத்தளவு பார்ஷியல் கீ அண்ட் ஏ சப்போர்ட்டிங் ஐடென்டிஃபைங் ரிலேஷன்ஷிப்ங்கிறது தான் கரெக்டாக இருக்குது, மற்ற மூணுமே தப்பாக இருக்குது. ஓகேங்களா. தென் அடுத்த கொஷின் பாருங்கள். டேபிள் எம்ப்ளாயி EID, நேம், டிபார்ட்மெண்ட், சேலரி ஹேஸ் 2000 ரெக்கார்ட்ஸ். ஈச் பிளாக் கேன் ஸ்டோர் 100 ரெக்கார்ட்ஸ். ஓகேங்களா. 20,000 ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்குது. அதில் ஒவ்வொரு பிளாக் வந்து 100 ரெக்கார்டை வந்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஈச் பிளாக் கேன் ஸ்டோர் 100 ரெக்கார்ட்ஸ். ஹவு மெனி பிளாக் ஆக்சஸ் ஆர் நீடட் ஃபார் எ லீனியர் சர்ச் டு ஃபைண்ட் அன் எம்ப்ளாயி ஐடி வித் E123. ஸோ E123 ஏதோ ஒரு எம்ப்ளாயி ஐடி கொடுத்து நம்ம செக் பண்ணும்போது இதில் எவ்வளோ விதமான விஷயங்கள் நம்ம வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அப்போ நமக்கு ஒரு மேலோட்டமாக ஒரு ஐடியா வந்து தெரியுது. ஏன்னா டேபிள் பொறுத்தளவு 20,000 ரெக்கார்டு வந்து உள்ளே இருக்குது. ஸோ ஒவ்வொரு பிளாக்லேயும் 100 ரெக்கார்டு இருக்குது. இப்போ நமக்கு எவ்வளோ பிளாக் வேணும் தான் கேட்குறோம். அப்போ ஒரு பிளாக்கில் 100 ரெக்கார்டுனா 20,000 ரெக்கார்டு எத்தனை பிளாக்கில் இருக்கும். அப்போ டிவைடு பை ஐ திங்க் இந்த 100 போட்டு நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 200 பிளாக் வந்து நமக்கு தேவைப்படும். 200 இருந்தால் ஆன்சர் ஏ வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ 2 பிளாக் தேவையா, 1000 பிளாக் தேவையா, 20,000 பிளாக் தேவையா? ஏன்னா ஈச் பிளாக் ஒவ்வொரு பிளாக்லேயும் 100 ரெக்கார்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது 20,000 பிளாக் நமக்கு தேவையாங்கிறது கண்டிப்பாக தப்பு. அது மாதிரி வந்து இங்கே 100 ரெக்கார்டு 1000 பிளாக்னால் இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வேல்யூ அதிகமாக போயிடும். ஓகேங்களா. ஸோ 2 வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஆன்சர் ஐ திங்க் ஏ தான் நினைக்கிறேன், செக் பண்ணிக்கலாம். எஸ், ஏ தான் கரெக்டாக இருக்குது. ஸோ we are asked how many block access are needed in the linear search. ஸோ நம்மளே பார்க்குறோம் டோட்டல் ரெக்கார்ட்ஸ் பொறுத்தளவு 20,000. ஸோ ஈச் பிளாக் இட் ஹோல்டு ஸோ 100 ரெக்கார்ட்ஸ். ஸோ டோட்டல் பிளாக் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா டோட்டல் ரெக்கார்ட்ஸ் டிவைடட் பை ஈச் பிளாக். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 200. ஸோ இட் இஸ் 1 by 1 தான் வந்து until the desired record is found. ஸோ in the worst case the record is found in the last block. ஸோ that நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா விதமான பிளாக்கையும் வந்து நம்ம சர்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ நமக்கு மினிமம் 200 பிளாக் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஒர்க் ஆகும். அண்ட் லாஸ்ட் கொஷின் பாருங்கள், 10வது கொஷின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் SQL queries will correctly retrieve the names of all employees who earn more than the average salary of their department? To retrieve the names of all employees, எல்லா எம்ப்ளாயி நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம்னு அர்த்தம். ஓகேங்களா.
என்ன டிஸ்பிளே பண்ணுறேன்னா who earn more than the average salary of the department. அப்போ டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லா எம்ப்ளாயியுடைய ஆவரேஜ் சேலரியை கம்பேர் பண்ணி அதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த எம்ப்ளாயிஸ் வந்து நம்ம ரிட்ரீவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ which one of the following SQL query will correctly retrieve the names of all employees who earn more than the average salary of their department. அப்போ 5 எம்ப்ளாயி இருக்காங்கன்னா இப்போ 5 பேர் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தவங்க 10,000 வாங்குறாங்க, ஒருத்தவங்க 20,000 வாங்குறாங்க, ஒருத்தவங்க 10,000, இன்னொருத்தவங்க 20,000, இன்னொருத்தவங்க 10,000. அப்போ எவ்வளோ ஆயிடுச்சு? 30, 40, 50, 60, 70. ஓகேங்களா? ஸோ அப்போ 70,000 அதை நீங்கள் டிவைட் பை 5 வந்து போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ 5 போட்டிங்க அப்படின்னா வந்துட்டு 1, ஸோ இங்கே வந்து 2, ஸோ 14,000 சம்திங் வரும். அப்போ யார் யாரெல்லாம் இந்த ஆவரேஜ் சேலரிக்கு மேலே வாங்குறாங்க, அப்போ 14,000க்கு மேலே யார் வாங்குறாங்கன்னா 2 பேர் தான். இங்கே ஒரு 20,000, இந்த ஒரு 20,000. அப்போ இவங்களை மட்டும் நம்ம ரிட்ரீவ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ அதுக்கு நம்ம என்ன குறி எழுதுகிறோம்? ஸோ ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள், செலக்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் சேலரி கிரேட்டர் தென் செலக்ட் ஆவரேஜ் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயி. இது கொஞ்சம் காமனாக இருக்குது. ஓகே, பார்த்துக்கலாம். செலக்ட் இ டாட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் சேலரி கிரேட்டர் தென் செலக்ட் ஆவரேஜ் ஆஃப் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் டிபார்ட்மெண்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு இ டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ நம்ம இங்கே இ வந்து க்ரியேட் பண்ணுறோம், பட் இது நம்ம எந்த டேபிளோடு நம்ம கம்பேர் பண்ணுறோங்கிறது இல்லை. இது இருக்கட்டும், செக் பண்ணி பார்த்துக்கலாம். செலக்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் சேலரி ஆல் செலக்ட் ஆவரேஜ் ஆஃப் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயி குரூப் பை த டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஐடி வச்சு நம்ம குரூப் பண்ணி நம்ம அதிலேருந்து இது பண்ணுறோமா? ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து ஆஃப் தி இயர் டிபார்ட்மெண்ட் ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். தென் லாஸ்ட் டி பார்த்தீங்கன்னா செலக்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் சேலரி இன் செலக்ட் ஆவரேஜ் ஆஃப் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயி. பட் நம்ம டிபார்ட்மெண்ட் கேட்டிருக்கனால இந்த பி அண்ட் சி வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன ஆன்சர்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து பி தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா? ஏன்னா டிபார்ட்மெண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், செக் பண்ணிவிட்டு சேலரி ஆவரேஜ் பார்த்து அதில் யார் யாரெல்லாம் வந்து மோர் தென் ஆவரேஜ் வேல்யூவோட அதிகமாக இருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. ஸோ வந்து இப்போ நம்ம ஒரு 1/2 hour வந்து ஒரு 10 கொஷின் மட்டும் தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இது மாதிரி நம்ம நிறைய கொஷின் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டெஸ்ட்டும் வந்து நம்ம எழுதலாம். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ நீங்கள் வந்து கிரவுண்ட் அகாடமிக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய அகாடமியில் இதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து நம்ம உங்களுக்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், உங்களுக்கு டக்குன்னு எல்லாமே வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நாங்கள் ட்ரைனிங் கொடுக்க ரெடியாக இருக்கோம். நாங்கள் உங்களுக்கு நிறைய டெஸ்ட்டு வைக்க ரெடியாக இருக்கோம். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய பார்ட்லேருந்து நீங்கள் அந்த டெஸ்ட்டில் வந்து ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் கரெக்டாக எழுதி உங்களுக்கு வரக்கூடிய டவுட்டு நீங்கள் அப்போக்கப்பே வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் சக்ஸஸ் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் future TRB examinations. Thank you.